கிஷோரி அவர்களை, மாநில துணை செயலாளர்களை, மாவட்ட பொறுப்பாளர்கள், கட்சியின் முதன்மை செயலாளர் பாவரசு அவர்களை, செய்தி தொடர்பாளர் பாவரன் அவர்களை, அமைப்பு செயலாளர் கவிஞர் இளவாரன் அவர்களை, மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை 10 மணி முதல் இந்த செயற்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேலைச்சேரியில் நூற்றுக்கணக்கான பார்வையாளர்கள் வந்து குவிந்துவிட்ட நிலையில் அவர்கள் அனைவரையும் நாம் சந்தித்துவிட்டு இங்கே வந்து சேர்வதற்கு இவ்வளவு நேரம் கடந்துவிட்டது. ஏராளமான தோழர்கள் அங்கே சூழ்ந்து கொண்ட நிலையில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று தொடர்ந்து தோழர்கள் எனக்கு நிலைப்படுத்தியும் கூட அங்கிருந்து என்னால் கிளம்ப இயலவில்லை, விடைபெற முடியவில்லை. ஒரு வழியாக எல்லோரையும் சந்தித்து அவர்களோடு பேச வேண்டியதை எல்லாம் பேசிவிட்டு நான் விடைபெற 4 மணிக்கு மேலாகிவிட்டது. காலத்தாழ்வுக்காக வருகிறேன். மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள் சிலர் நெடுதூரம் பயணம் செய்யக்கூடிய சிலர் சற்று முன்னதாக கிளம்பி போய்விட்டார்கள் என்று வந்ததும் சொன்னார்கள். ஆனாலும் கூட இவ்வளவு வேட்கைகள் இன்னும் காத்திருக்கிறது, மகிழ்ச்சி அளிக்கிறது. அரங்கத்தில் உள்ளே மாவட்ட செயலாளர்கள், கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களும் நெடுநேரமாக காத்திருக்கிறார்கள். இதற்கு பின்னர் அவர்களை நாம் சந்திக்க வேண்டும், அவர்களோடு உரையாட வேண்டும். அதற்கு பிறகு நான் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு போக வேண்டும். நேற்று நான் எல்லா நிகழ்ச்சிகளையும் முடித்துக் கொண்டு நடுக்கைக்கு செல்ல இரவு 1:30 மணி ஆகிவிட்டோம். காலை 8 மணியில் இருந்து பார்வையாளர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்று இரவு எத்தனை மணிக்கு நான் பார்வையாளர்களுக்கு விடுபட போகிறேன் என்று தெரியவில்லை. நாளைக்கு நான் 5:30 மணிக்கு விமான நிலையத்தில் இருக்க வேண்டும், 6:30 மணிக்கு விமானம். அருமை தோழர்களே, செப்டம்பர் 17ஆம் தேதி நாம் நடத்தவிருக்கிற மாநாடு குறித்து இந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திடுமென இந்த அறிவிப்பை செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி. கள்ளக்குறிச்சியில் நடந்த துயரம் உங்களுக்கு தெரியும். கள்ளச்சாராயம் என்ற நச்சு சாராயத்தை அருந்தி 50க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே ஊரில் பலியாகும் கொடூரம் அரங்கேறியது. ஒரு நாள் இடைவெளி விட்டு நான் அந்த கிராமத்திற்கு சென்றேன். 2 நாள் அங்கே மக்களை சந்தித்து பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரையும் வீடு வீடாக சென்று சந்தித்து ஆறுதல் சொன்னேன்.
உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நம்முடைய கட்சியின் சார்பில் தலா 10,000 ரூபாய் ஒரு இழப்பீடாக கொடுத்தோம். உடனடி செலவு இருக்காங்க. மக்களை சந்தித்த போது அவர்கள் முன்வைத்த கோரிக்கை அரசாங்க மதுபான கடைகளை மூட வேண்டும் என்பதுதான். மக்களிடம் செல்லுவோம், அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் என்று மாசேக்கும் சொன்னதாக ஒரு முன்மொழி உண்டு, பொன்மொழி உண்டு. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து நாம் முடிவு செய்வதை விட மக்களை நாம் சந்திக்கும் போது அவர்கள் நமக்கு ஆணையிடுவார்கள். அப்படி மக்களின் ஆணைதான், உத்தரவுதான் ஒரு போராட்ட அறிவிப்பாக, மாநாடு அறிவிப்பாக வெளிவந்தது. ஊடகங்கள் அதை கள்ளச்சாராயம் என்று எழுதி கொண்டிருந்தனர். அரசியல் தலைவர்கள் அதை கள்ளச்சாராயம், அதை ஒழிக்க வேண்டும், இரும்பு கரம் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று எழுதி கொண்டிருந்தார்கள், பேசிக் கொண்டிருந்தார்கள், விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயல்பாக மக்கள் கள்ளச்சாராயத்தை ஒழியுங்கள் என்று சொல்லவில்லை, அரசு சாராயத்தை ஒழியுங்கள் என்று சொன்னார். இதுதான் மக்களுடைய உணர்வு. மக்கள் நமக்கு சொல்லித் தருகிற பாடம். வெறும் பத்திரிகை செய்திகளை பார்த்துக் கொண்டிருந்தால், அரசியல் தலைவர்களின் அறிக்கைகளை பார்த்துக் கொண்டிருந்தால் நமக்கு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே மிஞ்சி இருக்கும். மக்களை சந்தித்த போது மக்களிடமிருந்து நமக்கு கிடைத்த படிப்பினை, அவர்கள் நாம் கற்றுக்கொண்ட செய்தி, இப்படிப்பட்ட நச்சு சாராய சாவுகளை சகித்துக் கொள்ள முடியாத அந்த துயரத்திலிருந்து விடுதலை பெற துடிக்கிற பொதுமக்களின் உணர்வு அரசு சாராய கடைகளை மூட வேண்டும் என்பதுதான். ஆகவேதான் சென்னையிலே நாம் அதை கண்டித்து நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது நாம் செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாள் அன்று மகளிரை ஒருங்கிணைத்து மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை நடத்த போகிறோம் என்று அறிவிப்பு செய்தேன். களம் நமக்கு கற்பித்தது. மக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள், சொல்லி தந்தார்கள், மக்கள் ஆணையிட்டார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த மாநாட்டை நாம் அறிவிக்க நேர்ந்தது. மது ஒழிப்பு மகளிர் மாநாடு என்று நாம் அந்த தேதியில் அறிவித்து, அதன் பிறகு அதை ஒரு திருத்தம் செய்து மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய பேட்டிகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். மது ஒழிப்பு மட்டுமின்றி போதை ஒழிப்பு என்பதையும் இணைத்து இந்த மாநாட்டை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். மதுவும் ஒரு போதைதான். ஆனால் மது அல்லாத போதைப் பொருள்களும் இருக்கின்றன. எல்லோருக்கும் தெரிந்த கஞ்சா என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மது அல்ல, அது ஒரு போதைப் பொருள். பிரவுன் சுகர் என்று சொல்வார்கள், அது மது அல்ல, அது ஒரு பவுடர். அதை போல மருத்துவத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பல வேதி பொருள்கள் போதைப் பொருள்களாக வடித்து அதை இன்றைக்கு பல்வேறு வடிவங்களில் இளம் தலைமுறையினரிடம் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அல்லது திணிக்கிறார்கள். சாக்லேட் வடிவத்திலே போதைப் பொருள் இப்போது வருகிறது. ஸ்டிக்கர் வடிவிலே இப்போது போதைப் பொருள் வருகிறது.
நாக்கிலே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி கொண்டால் போதும். ஷூட் பண்ண வேண்டாம், அதாவது சூப்பி சுவைத்து சாப்பிட தேவையில்லை. நடுநாக்கிலே அதை ஒட்டி கொண்டால் போதை ஏறிக்கொண்டே இயல்பாக பேசிக்கொண்டே இருக்கலாம். ஸ்டிக்கர் வடிவிலே போதை பொருள் வருகிறது. கஞ்சா உங்களுக்கு நன்கு பழக்கமான ஒரு சொல் தான். இந்த போதைப் பொருள்கள் எல்லாம் வெறும் நகர்ப்புறங்களில் மட்டுமே ஒரு காலத்தில் இருந்தது. குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில், குடிசை பகுதிகளில், குப்பங்களில், ஏழை எளிய மக்கள் வசிக்கக்கூடிய வாழ்விடங்களில், பெட்டி கடைகளிலே கிடைக்கும் அல்லது ஏதேனும் வீடுகளில் பதுக்கி வைத்து விற்பனை செய்வார்கள். மது என்பது சாராயம். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பொருள்கள் மிக தீவிரமாக இப்போது சந்தையிலே கொண்டு வந்து குவிக்கிறார்கள். இது இந்தியா முழுவதும் நடக்கிறது. இந்த தொழிலை செய்வதற்கு ஒரு பெரிய வலைப்பின்னல் இருக்கிறது. நெட்வொர்க் சட்டத்திற்கு விரோதமான பொருள். அதனால் சட்டத்திற்கு பயன்படுவது போல பயந்து கொண்டே பயமில்லாமல் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்டத்தை மதிப்பது போல் மதித்துக் கொண்டே சட்டத்தை அவமதிக்கிற வகையிலே இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். துறைமுகங்களின் வழியாக இந்தியாவுக்குள்ளே போதைப் பொருள்கள் வருகின்றன. விமான நிலையங்களின் வழியாக போதைப் பொருள்கள் வருகின்றன. விமான நிலையங்களிலும் அதிகாரிகள் சோதனை செய்யக்கூடிய அதிகாரிகள் உண்டு. கடல் துறைமுகங்களிலும் சோதனை செய்யக்கூடிய அதிகாரிகள் உண்டு, கஸ்டம்ஸ் அதிகாரிகள். ஆனால் அவர்களையும் தாண்டி போதைப் பொருள்கள் வெளியே வந்துள்ளது. இந்த போதைப் பொருட்களின் போது பள்ளிக்கூடங்களையும் குறிவைத்து, கல்லூரிகளையும் குறிவைத்து விநியோகம் செய்யப்படுகிறது. ஒரு காலத்தில் குடிசை பகுதியில் மட்டும்தான் கிடைக்கும் போதைப் பொருள். கடந்த சில 10 ஆண்டுகளாக கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் கூட இப்போது கிடைக்கிறது. ஆண்கள் மட்டும்தான் போதை பழக்கத்திற்கு ஆளாவார்கள் என்பது கடந்த கால செய்தி. பெண்களும் இப்போது ஆண்களோடு சேர்ந்து மது அருந்துகிறார்கள், போதைப் பொருட்களை உட்கொள்கிறார்கள் என்ற ஒரு பரிணாமம் உருவாகியிருக்கிறது, ஒரு வளர்ச்சி உருவாகியிருக்கிறது. இது மிகவும் ஆபத்தானது. போதை பழக்கம் என்பது மனிதனை அடிமைப்படுத்துகிற ஒரு ஆபத்தான பொருளாகும். எந்த பொருளை நாம் உட்கொள்கிறோமோ அந்த பொருளுக்கு மனிதன் அடிமையாகிறான், ஆணும் பெண்ணும். அது இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது. வேண்டாம் என்று மனம் சொல்லும், ஆனால் வேண்டும் என்று அவனது பழக்கம் சொல்லும். மனைவி திட்டுகிறால் வேண்டாம் என்று அந்த நேரம் நினைக்கும், ஆனால் அடுத்த செகண்ட், அடுத்த நொடியே அது வேண்டும். அது இல்லாமல் இருக்க முடியாது. எதிர்க்கிற மனைவியை அடித்து விட்டாவது பணம் எடுத்துக் கொண்டு போய் அந்த மதுவையோ பொருளையோ வாங்கி உட்கொள்வது என்பது அடிமை பழக்கமாக மாறுகிறது. அந்த பொருளுக்கு அடிமையாகும், இந்த போதைக்கு அடிமையாகும். 20 வயதுக்கு மேல் இளைஞர்கள் நெருப்பை போன்ற வலிமை மிக்கவர், துடிப்பானவர்கள். அவர்களால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு
துணிச்சலான முடிவுகளை எடுக்கிற பருவம் இளைஞர் பருவம். எல்லாத்தையும் நேர வேண்டும் என்ற துடிப்பு இளமை பருவத்திலே உண்டு. ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவதற்குரிய ஆற்றல் உண்டு. மனித வாழ்வில் மிக முக்கியமான பருவகாலம் இளமை பருவம் தான். டீனேஜ் என்று சொல்லப்படக்கூடிய 11 வயது பருவத்தை கடந்து, 11 வயது என்றால் 10க்கு மேலே 20க்குள்ளே, 10 என்பது 11 அப்படின்னு 11, 12, 13, 14 என்று 19 வரை உள்ள பருவம். அது ஆங்கிலத்தில் 13, 14, 15, 16 என்று 19 என்று முடியும். அதுதான் டீனேஜ். டீன் என்று முடியும். 13 என்றால் 13, 19 என்றால் 19, அப்புறம் 20 வந்துடும். டீன் வராது, அது பிறகு டீன் வராது. இந்த டீனேஜ் என்று சொல்லுகிற அந்த பருவம் தான் 11 பருவம். அந்த பருவத்தில் எதை நாம் உள்ளத்தில் விதைக்கிறோமோ அதுவே நம்மை வடிவமைக்கிறது. அதுவாக நாம் மாறிவிடுகிறோம். அந்த பருவத்தில் குழந்தைகளின் உள்ளத்திலே பயத்தை விதைத்தால் அவன் பயந்தாங்குழியாக மாறிவிடுவான். அந்த பருவத்திலே குழந்தைகளின் உள்ளத்தில் வெறுப்பை விதைத்தால் அவன் எல்லாவற்றையும் வெறுக்கக்கூடியவனாக மாறிவிடுவான். அந்த பருவத்தில் நம்பிக்கையை விதைத்தால் அவன் மிகப்பெரும் ஆற்றல் உள்ளவனாக வளருவான். அது எதை போட்டாலும் விளையும் பக்குவமடைந்த நிலம் போன்ற ஒரு பருவம். எந்த விதையை போட்டாலும் அந்த விதை முளைத்து வளரும் பருவம். அந்த பருவத்தில் கல்வி மிக முக்கியமானது. ஆனால் அந்த பருவத்தில் பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கிற மாணவர்களிடையே போதைப் பொருள்கள் அறிமுகப்படுத்தப்படுகிற போது அந்த பொருளுக்கு அவர் தன்னை முழுமையாக இழந்து விடுகிறார். அதிலிருந்து அந்த பொருளிடமிருந்து அவனால் மீள முடியாது, பெண்ணோ ஆணோ. போதைப் பொருட்களின் ஊசியாக கூட நேரடியாக போட்டுக் கொள்கிறார். கத்தரின் என்ற ஒரு ஊசி இருக்கிறது. அந்த ஊசியை போட்டுக் கொண்டால் அவன் வேறொரு உலகத்திலே நடந்து கொண்டிருப்பான். நிகழ் உலகம் அவனுக்கு தெரியும். அவருக்கு எந்த மன உளைச்சலும் இருக்காது, கவலை இருக்காது. இவ்வளவு வேலைகள் பெண்டிங் நிலுவையிலே இருக்கிறது, வேலை முடியவில்லை என்ற கவலை வராது. பிள்ளைகளை பற்றிய சிந்தனை வராது, பெண்ணாட்டியை பற்றிய சிந்தனை வராது. உளவியலாக பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த இளமைக்கு உள்ள திறமை பாழ்பட்டுள்ளது. அப்போது தொடங்குகிற அந்த ஆற்றல் மனிதனுக்கு 50 வயது வரையில் வீரியத்தோடு இருக்கும். 40 வயது வரையில் மிக வீரியமாக இருக்கும். 20 - 40க்குள்ளாக அவன் பேராற்றல் மிக்கவனாக இருப்பான். எதையும் நொடி பொழுதிலே முடிவெடுக்கக்கூடியவனாக, செயல்படக்கூடியவனாக, சாதிக்கக்கூடியவனாக. அவ்வளவு பெரிய ஆற்றல் இளமை என்பது. இளமைதான் அழகு, இளமைதான் வலிமை, இளமைதான் சாதனை, இளமைதான் ஆற்றல், இளமைதான் எல்லாவற்றுக்குமான மூல ஆதாரம். அந்த பருவத்தில் ஒருவனை மதுவுக்கோ போதைப் பொருளுக்கோ பழக்கி அதற்கு அடிமைப்படுத்திவிட்டால் அவ்வளவு ஆற்றலும் பாழாகிவிடும். ஒரு தனி மனிதனுடைய ஆற்றல், அதுபோல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் இந்தியா முழுவதும்
அந்த பருவத்திலே சிந்திக்க முடியாமல் போனார், செயல்பட முடியாமல் போனார், இயங்க முடியாமல் போனார். அந்த ஆற்றல் மூலம் சமூகத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள், புதிய வடிவமைப்புகள், புதிய கண்டுபிடிப்புகள், புதிய சாதனைகள் எல்லாம் பாடுபட்டு போகும். ஒரு நல்ல கட்டடக் கலைஞராக வர வேண்டியவன் போதை பழக்கத்தால் பாழாகி விடுவான். இந்த தேசம் ஒரு கட்டட கலைஞனை இழந்துவிடும். ஒரு நல்ல எழுத்தாளனாக பரிணமிக்கக்கூடியவன் போதைக்கு அடிமையானதனால் அவன் ஆற்றல் பாழ்பட்டு விடும். ஒரு நல்ல படைப்பாளனை இந்த தேசம் இழந்துவிடும். ஒரு நல்ல பேராசிரியராக வர வேண்டியவனை போதை பழக்கம் ஆட்கொண்டு விட்டால் ஒரு பேராசிரியரை இந்த தேசம் இழந்துவிடும். ஒரு நல்ல ஓவியனை, சிற்பியை போதை பழக்கம் ஆட்கொண்டு விட்டால் அவன் தீட்ட வேண்டிய ஓவியங்கள் தீட்டப்படாமல் போய்விடும். அவன் வடிக்க வேண்டிய சிற்பங்கள் வடிக்கப்படாமல் போய்விடும். ஒரு ஆற்றல் வாய்ந்த சிற்பியை இந்த தேசம் இழந்து விடுகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே போதை பழக்கத்தால் பாதிக்கப்படுகிறவர்கள் தனி நபர்கள் அல்ல. போதை பழக்கத்தால் பாதிக்கப்படும் நபரின் குடும்பம் மட்டுமே பாதிக்கப்படுவதல்ல. அப்படி கோடான கோடி இளைஞர்கள் பாதிக்கப்படுவதால் ஒரு தேசமே பாதிக்கப்படுகிறது. மனித வளம் என்று அதைத்தான் சொல்கிறோம். எது மனித வளம்? ஒரு தனி மனிதனுக்கு உள்ள ஆற்றல். எந்த வேலை செய்தாலும் அது ஒரு மனித ஆற்றல், ஹியூமன் எனர்ஜி, ஹியூமன் ரிசோர்ஸ், மேன் பவர். பெருக்கிறது கூட ஒரு ஆற்றல் தான், சுத்தம் செய்வது ஒரு ஆற்றல் தான், அது ஒரு திறன், அது ஒரு ஸ்கில். நாற்காலி செய்வது ஒரு ஆற்றல், எலக்ட்ரிஷியனாக வருவது ஒரு திறமை, பிளம்பராக ஒருவன் தன்னை ஆளாக்கிக் கொள்வது ஒரு திறமை. இவர்களெல்லாம் எங்கிருந்து, எந்த பருவத்திலிருந்து முளைக்கிறார்கள்? இளம் பருவத்திலிருந்து தான் முளைக்கிறார்கள். அப்படி ஒரு தனி மனிதர்கள் இருக்கிற ஆற்றல் பாழ்படாமல் இருந்தால் 1 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சமாக இருக்கும். அதனால ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ். ஒரு பொருளை வாங்கி செலவு செய்தால் அது செலவு செய்ததோடு முடிந்துவிடும். அதற்கு பிறகு அது இன்னொரு விலையை தராது என்றால் அது ரிசோர்ஸ் அல்ல. ஒன்று செலவு செய்தாலும் அது மறுபடியும் பல மடங்கு பெருகும். அதான் ரிசோர்ஸ். ஒரு விதையை போட்டால் அது மரமாகி பூ பூத்து ஆயிரக்கணக்கான காய்கள் காய்த்து பழுத்து ஆயிரக்கணக்கான விதைகளை, ஒரு விதையிலிருந்து ஆயிரக்கணக்கான விதைகள் வரும். ஒரு விதையிலிருந்து ஆயிரக்கணக்கான விதைகள் தோன்றுவதற்கு அந்த விதை ரிசோர்ஸ் ஆகிறது, மூல ஆதாரமாக இருக்கும். ஆகவே ஒரு தேசத்தின் மூலாதாரம் என்பது மனித வளம் தான், ஹியூமன் ரிசோர்ஸ் தான். கனிம வளம் இருப்பதை போல மனித வளம். பூமிக்கு அடியிலே குவாரி கற்கள் இருக்கின்றன, கனிம வளம். அதை வெட்டி, அதை செதுக்கி, அதை பாலிஷ் போட்டால் டைல்ஸில், மார்பிள், கிரானைட் இது வியாபாரம் நடக்கிறது. வீடுகளிலே பல பல வளர்ன விழுது. அது இயற்கை வளம், நேச்சுரல் ரிசோர்ஸ். ஆனால் அதை உடைக்க முடியும், பாறைகளை உடைக்க முடியும். உடைத்த பாறைகளை பாகம் பாகமாக, பகுதி பகுதியாக செதுக்கி பாலம் பாலமாக எடுத்து அதை கிரானைட்டுகளாக மாற்ற முடியும், மார்பிள்களாக மாற்ற முடியும். அதில் வண்ண வண்ணமான
டிசைன்களை போட முடியும், கண்கவரும் வகையிலே வடிவமைக்க முடியும். இதையெல்லாம் செய்கிற ஆற்றல் மனித வளம். அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த மனிதர்களை போதைக்கு பழக்கப்படுத்தினால் அவனால் அதை செய்ய முடியும். அவன் மூளை பாடுபட்டு விடுகிறான், அவன் நிலை குறைந்து விடுகிறான், அவன் தடுமாறி போகிறான். இப்படி ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் 2 பேர் 3 பேர் அல்லது வீட்டுக்கு ஒருவர் பாதிக்கப்பட்டால் இந்த தேசத்திற்கு பாதிப்பா இல்லையா என்பதை யோசிக்கிறேன். மனித வளத்திற்கு ஏற்படுகிற பெரிய பாதிப்பு. ஆகையினால் நமக்கு எந்த கட்சி ஆளும் கட்சியா எதிர்கட்சியா என்பதெல்லாம் கண்முன்னே இல்லை. எந்த கூட்டணி, இந்த கூட்டணியால் நமக்கு லாபமா நட்டமா என்றெல்லாம் கணக்கு எதுவும் கிடையாது. எப்போது தேர்தல் வருகிறது, அந்த தேர்தலில் நாம் எப்படி தொகுதிகளை பெறுவது என்கிற கணக்கெல்லாம் இல்லை. அது நம் கண் முன்னால் வரவில்லை, அது வராது. அதுதான் சிறுத்தைகள் இயக்கம். அப்படி கணக்கு போடுகிற சராசரி இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மக்கள் நலன்களை முன்னிறுத்துவதுதான் சிறுத்தைகளின் பண்பு, சிறுத்தைகளின் சிறுத்தைகளின் அனுபவம். ஆகவே எதை பற்றியும் நாம் கணக்கு போடவில்லை. கள்ளச்சாராயத்தை ஒழித்து விட முடியும், கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு நல்ல சாராயத்தை வழங்க வேண்டும் என்கிற வாதத்தில் நமக்கு உடன்பாடு. சாராயம் சாராயம் தான், அதில் நல்ல சாராயம் என்று ஒன்று கிடையாது. விஷம் விஷம் தான், அதில் நல்ல விஷம் என்று எதுவும் கிடையாது. சாராயம் என்பது விஷம்தான், அதில் எப்படி நல்ல விஷம் என்று ஒன்று இருக்க முடியும்? ஆகவே திருட்டுத்தனமாக காட்சிகிற சாராயமாக இருந்தாலும், சட்டப்பூர்வமாக காட்சிகிற சாராயமாக இருந்தாலும், சாராயம் இரண்டும் போதையை தருகிறது. போதை மனிதனை அடிமையாக்குகிறது. அந்த அடிமைப்படுத்துகிற பழக்கத்தால் மனித வளம் சேதமடைகிறது. மனித வளம் பாழாவதால் நாடு பாதிக்கப்படுகிறது. எனவேதான் மதுவையும் ஒழிக்க வேண்டும். மது போல போதை தருகிற எல்லா போதை பொருள்களையும் ஒழிக்க வேண்டும். இது முடியுமா? பிராக்டிகலா நடைமுறையில் சாத்தியமா? சாத்தியம் என்றால் செய்யலாம், இல்லை என்றால் செய்ய வேண்டாம். இப்படி ஒரு வாதம் பலரால் முன்வைக்கப்படுகிறது. சாத்திய கூறுகளை பார்த்து வேலை திட்டத்தை வரையறுக்க வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அது கட்டாயம் தேவை. ஆனால் எந்த காலத்திலும் அதை சாதிக்கவே முடியாது. எனவே அதை பற்றி நாம் பேச வேண்டாம் என்று இது போன்ற பிரச்சனைகளில் நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. தொடர் பிரச்சாரம் தேவைப்படுகிறது, தொடர் முயற்சி தேவைப்படுகிறது. சாதியை ஒழிக்க முடியுமா? மேம்போக்காக சொன்னால் ஒழிக்க முடியாது. ஆனால் சாதியை ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கிறதா? இருக்கிறது. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? சாதி ஒழிகை என்று தொடர்ந்து சொல்ல வேண்டும். அதற்கான வேலை திட்டங்களை வரையறுக்க வேண்டும். கடந்த காலங்களில் அந்த முயற்சியெல்லாம் நடந்து தோற்று போயிருக்கிறதே, தோற்று போகவில்லை. அது இன்னும் இறுதி யுத்தத்திற்கே வரவில்லை. இறுதி யுத்தத்திற்கு வந்தால்தான் தோற்று போகும். விளையாட்டிலே குவார்டர், செமி, ஃபைனல், அப்படிதான் ஃபைனல். எல்லாமே ஒரு ஸ்டேஜ். குவார்டருக்கு முன்னாலே ப்ரீ குவார்டர்ஸ், அதுக்கு முன்னால 2 டீம் விளையாடுவோம். அப்பதான் அதுல ஜெயிச்சு வரவங்கள குவார்டர்ல வருவாங்க, அதுல ஜெயிச்சு வரவங்கள செமியில் இருக்கும். செமினா அரை, அதுல ஜெயிச்சு வரவங்க அரை இறுதி, அதான் செமி ஃபைனல். அதுல ஜெயிச்சு வரவங்க தான் ஃபைனலுக்கு போன ஸ்டேட் லெவல் காம்படிஷனோ நேஷனல்
சாதி ஒழிப்பு கடத்துல நாங்கள் எல்லாமே ப்ரீகேஜி லெவலில் இருக்கோம், 3/4 லெவலில் தான் இருக்கும். உடனே என்னாச்சு, ரிசல்ட் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நமக்கு ஆரம்பிச்சு. அப்படித்தான் போதை ஒழிப்பு மது ஒழிப்பு உடனே செய்ய முடியாது, பல தலைமுறைகள் ஆகலாம். ஆனால் இந்த பிரச்சாரத்தை நான் தொடர்ந்து முன்னெடுக்கிறேன். அதெல்லாம் ஒழிக்க முடியாத ஒரு கடையை தரது சொல்ல முடியுமா? $150, $200, $300 விளைவிக்கிறதுனால தான் போய் $50, $60 நல்ல சாராயம் குடிக்கலாம் அப்படின்னு ஒரு வாரம். சரி, அப்படின்னா அதுக்காக என்ன பண்ண முடியும்? அரசு சாராயத்தை $50 கொடுக்கணுமா? நம்ம அரசு சாராயத்தை மலிவு விளைவிக்கலாம். அப்படின்னா யாரும் நல்ல சாராயத்தை போக மாட்டாங்க. இப்படி நான் பார்க்க முடியுமா? சாராயமே தப்பு, போதையே தப்பு, தவறு, பிழை, குற்றம். அதை எதிர்த்து தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டே வர வேண்டும். அப்போதுதான் புதிய தலைமுறைகளாவது ஐயோ அந்த குற்றை செயல் அது வேண்டாம் என்ற நிலைப்பாட்டுக்கு வருவாங்க. ஏன்னா அப்ப குடிக்கலாம், நானும் குடிக்கணுங்கிற நிலை ஏற்படும். அது ஒரு பொது அங்கீகாரத்தை பெற்றதாக மாறுகிறது. சட்டப்பூர்வமான அங்கீகாரம் வழங்கி அது ஒரு பெரிய குற்ற செயல் எல்லாம் இல்லை என்ற ஒரு பொது கருத்தை நிலைவர செய்து யாரும் எப்போதும் எங்கேயும் எந்த இடத்திலும் அதை உட்கொள்ளலாம் என்கிற நிலைப்பாட்டை எடுப்பது சமூகத்திற்கு தெரிஞ்சு கேள்வி. அதனால் யார் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள், எவ்வளவு பெரிய பாதிப்பு, ஒரு இடத்தில் எழுச்சியை தடுப்பதற்கு அல்லது ஒரு சமூக புரட்சியை தடுப்பதற்கு ஆளும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள், ஆட்சியாளர்கள் இளம் தலைமுறையினரின் கவனத்தை திசை திருப்ப திட்டமிட்டே போதை பழக்கத்தை அறிமுகப்படுத்துவார். நீங்களே ஈழத்தில் நடக்கிறது யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்ப ஈஸியா போதை பொருட்கள் விநியோகமான. ஏன்னா அவங்க மறுபடியும் இட விடுதலைங்கிற உணர்வு வந்துடக்கூடாது, ரீகுரூப்பிங் ஆகக்கூடாது, இவ்வளவு பெரிய படுகொலை நடந்துவிட்டதா என்ற ஆத்திரம் அவனுக்கு வந்துவிடக்கூடாது. ஆறு மத்தியத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்ற போர்க்குணம் உள்ள தலைமுறை உருவாகிவிடக்கூடாது. முறையிலே கிள்ளி எறிய வேண்டும். படிக்கிற வயசிலேயே பள்ளிக்கூடங்களிலேயே பிரபலத்துவம் கொண்டு போய் விநியோகம் செய்யும். அதற்கு நிறைய கேங் உருவாகலாம். அது ஒரு நெட்டு போயிடும். அதுதான் மாஃபியா கும்பல் சொல்லுவாங்க. அது ஓப்பனா இருக்காது, ஆனா அது இயங்கிக் கொண்டே இருக்கும். மக்களுக்கு தெரியும். மருந்து வாங்குவதற்கு மெடிக்கல் ஷாப் இருக்கிறது, அரிசி பருப்பு வாங்குவதற்கு பலதரப்பு கடை இருக்கிறது, நோட்டு புத்தகங்கள் வாங்குவதற்கு ஸ்டேஷனரி இருக்கிறது, துணிமணி வாங்குவதற்கு ஜவுளி கடை இருக்கிறது. வெளிப்படையாக வணிகம் நடக்கிறது. ஆனால் இந்த மாதிரி வெளிப்படையாக கடையாக வைத்து வியாபாரம் செய்யாமலேயே கோடிக்கணக்கான ரூபாய் முழக்கம் உள்ள ஒரு தொழில் போதை கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல கடை கஞ்சா கடை இருக்காது, ஆனா கஞ்சா கோடிக்கணக்கில் புழங்கிக் கொண்டிருக்கிறது. மதுபானத்திற்கு அப்படி கடையை உருவாக்குகிறார்கள் சட்டப்பூர்வமாக. நீங்க எங்க இந்த சாராய கடை போய் பாத்தீங்கன்னா, திட்டமிட்டே ஒரு ஏரியாவில் போய் நீங்க பாருங்க, ஒரு பகுதி எடுத்து, ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்துங்க, அது வடசென்னை பகுதி எடுத்துங்க, இதெல்லாம் பெரும்பாலும் குட்டும் போன்ற பகுதிகளில் ஏழை எளிய மக்கள் வசிக்கிற குடிசை பகுதிகளில் கடைகள் திறந்து சொல்லி எங்க கிடைக்கும், கஞ்சா எங்க கிடைக்கும். கட்டாயமாக குற்றம் பகுதிக்கு போனால் யாராவது ஒரு பெண் மூலமாகவோ அல்லது யாராவது ஒரு தாதா மூலமாகவோ விற்பனை ஆகும்.
அரசு அல்லது ஆட்சியாளர்கள் காலம் காலமாக இது போன்ற நடவடிக்கைகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ அதை ஆதரித்தே வந்திருக்கிறார்கள் என்பது நான் வரலாற்று. இது எல்லா காலத்திலும் நடந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் மட்டுமல்ல. அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது விலக்கை தேசிய கொள்கையாக ஏற்க வேண்டும். இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் மதுபான கடைகள் மூடப்பட வேண்டும் என்று சொல்ல முடியுமா? பெரும்பான்மை மக்களின் கருத்தாக மாறினால் முடியும். எதுவுமே பெரும்பான்மை மக்களின் கருத்தாக மாறினால் அது சாத்தியம். பெரும்பான்மை மக்களின் கருத்தாக மாற்றுவதற்குத்தான் போராட்டம். பெரும்பான்மை மக்களின் கருத்தாக மாற்றுவதற்குத்தான் மாநாடு. குறுகிய கால இடைவெளிதான், வேறு வழி இல்லை. அதன் பிறகு கட்சி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள், அதன் பிறகு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல். ஆகவே ஒரே மாத இடைவெளியில் நாம் ஆகஸ்ட் 17 இருந்து செப்டம்பர் 17 வரை ஒரு மாத கால இடைவெளியில் தரப்புரைகளை மேற்கொண்டு குறைந்தது 5 லட்சம் பெண்களை திரட்டுகிற வகையிலே நாம் அது முடியுமா? நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் வெல்லும் ஜனநாயக மாநாடு உள்ளது. நாம் ஆளும் கட்சி அல்ல, ஆண்ட கட்சியும் அல்ல. ஆனாலும் நம்மால் இந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்தது. ஒவ்வொரு தனி மனிதரும் அதில் ஆர்வம் காட்டியதான், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அதில் ஆர்வம் காட்டியதான். அதே போல இந்த மாநாட்டில் நாம் பெண்களை வெகு அளவில் பெரிய அளவிலே நாம் திறக்க வேண்டும். எல்லா பகுதிகளில் இருந்தும் செயற்குழு கூட்டங்களை நடத்தி வண்டி வாகனங்களை அமர்த்தி ஆட்களை திறக்க வேண்டும். எல்லாரையும் கட்சிக்குள்ள கொண்டு வரணும். அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறேன், இவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறேன், அவங்க தூக்கி வெளியே போடுறேன், இவங்களை தூக்கி வெளியே போடுறேன், நீ மட்டும் என்னோட இரு, அவன் டீம் வேண்டாம், இந்த டீம், இப்படிலாம் நாம இருந்தோம்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாரும் நமக்கு அரசியல் உருவாகிற முதல் தலைமுறையா எல்லாருமே முதல் தலைமுறை தானே. இதுக்கு முன்னாடி யாராவது இப்படி துண்டு போட்டு புதற்ற உட்காந்துக்கிறோமா? நம்ம அம்மா உட்காந்துருக்காங்களா, அக்கா உட்காந்துருக்காங்களா, அக்கா உட்காந்துருக்காங்களா? இப்பதானே முதல் முறையா சிறுத்தைகள் இயக்கத்துக்கு வந்து நான் மாவட்ட செயலாளர், ஒரு இடத்துல போய் முதலிடத்துக்கு நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே மகளிர் பொறுப்பாளராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. இதுல வந்து நமக்கு வந்து கட்சிக்குள்ள ஒருத்தர் புரிந்து கொள்வதில் பிரச்சனை வரும், செயல்படுத்துவது பிரச்சனைகள் வரும், பேச தெரியாம வார்த்தை விட்டு பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துதான் நம்ம பயணிக்க முடியும். எதுவுமே சீரியஸா எடுத்தாங்களா, சரி நாமளும் அதே மாதிரி திருப்பி விட்டுருவோம். அவ்வளவுதான். அதை மனசுல வச்சுக்கிட்டு பழிவாங்க பார்க்கிறேன் தீர்க்கிறேன் அப்படின்னா முடியாது. சண்டை போட்டு விட்டுருணும், இல்லைன்னா மன்னிச்சு விட்டுருணும், அதே மாதிரி திருப்பி விட்டுருணும். நாம் சேர்ந்து பயணிக்கிறோம். எல்லாரும் காலப்போக்கில் தான் நமக்குள்ளே விவாதங்கள் நடந்து நமக்குள்ள நிறைய பாடங்கள் கிடைக்கும். நாம் அதை பண்ணிடக்கூடாது, அதெல்லாம் நம்ம ஏதாவது நம்ம பேசிடக்கூடாது. யாரும் சுட்டி காட்டினாலும் நம்ம சிந்திக்க போகும். அதுதான் படி மக்களுக்கு நம்ம கற்றுக் படி. அதுக்கு பிறகு நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய அணுகுமுறை மாறும். எனவே இது ஒரு பெரிய சவாலான மாநாடு, மிகப்பெரிய சவாலான மாநாடு. இதை சொல்லுவதற்கு பலரும் தயங்கும் நிலையில் இதை சொல்லுகிற துணிச்சல் பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். தேர்தல் அரசியலில் ஈடுபடாதவங்க யாரும் சொல்லிட்டு போயிடலாம், அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது.
ஆனால் தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை துணிந்து சொல்கிறது. கடையை போடுறதுங்கிறது நாம போகிற போக்கில் சொல்லிட்டு போற ஒரு கோரிக்கை. ஆனா மூட வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுப்பது ஒரு பெரிய டெசிஷன், பெரிய அவர் சீக்கிரம் பெரிய. ஏன்னா அதனால் ஒட்டுமொத்த கவர்மெண்ட் மிஷனரியே அதற்கேற்ப வடிவமைக்கப்பட்டு அதுக்கு பல ஐஏஎஸ் அதிகாரிகள் போடப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வாரந்தோறும் கூட்டம் போட்டு இந்த வாரத்தில் எவ்வளவு விற்பனை ஆயிருக்கு, எவ்வளவு லாபம் கிடைச்சதுன்னு கணக்கு பார்ப்பாங்க. கணக்கு பார்த்து இதெல்லாம் பத்தாது, அடுத்த வாரத்தில் இன்னும் ஒரு 1,00,000 பாட்டில் அதிகமாக இருக்கிறது ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு அவங்க ஐடியா கொடுப்பாங்க. கூட்டம் போட்டு பேசுவாங்க. அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஐபிஎஸ் அதிகாரி வரையில் அதுக்குன்னு எக்யூப் பண்ணி வச்சிருக்காங்க, அதுக்குன்னு போட்டு வச்சிருக்காங்க. எல்லா கடைகளையும் கேட்டா கிடைக்கிறதுக்கு சப்ளை பண்ணணும்னா அதுக்கு நிறைய கம்பெனி வேணும். கம்பெனினா அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும். அவன் பெரிய பெரிய பிளான், அவன் சோர் பேக்கில் மொலாசஸ் வாங்கிட்டு ஒரு கம்பெனியில் ஆயிரக்கணக்கான வேலைக்கு போட்டு அதுக்கு சில அதிகாரிகளை போட்டு வர்க்கர்ஸ் வச்சு இரவு பகலாக உட்கார்ந்து அந்த வேலையை செஞ்சு அவங்க தயாரிச்சு இதில் எவ்வளவு ஆட்கள் ஆகும், இதில் எவ்வளவு ஆட்கள் ஆகும், ஒவ்வொருத்தரும் தனித்தனி பெயர் வச்சு ஒவ்வொருத்தரும் தனித்தனி பேட்டர்ன்ஸை தயார் பண்ணி ஒவ்வொருத்தரும் தனித்தனி லேபல் தயார் பண்ணி கவர்ச்சியான லேபல்லாம் தயார் பண்ணி அதை பாட்டில் ஊற்றி அதை கார் போட்டு மூடி லேபல் போட்டு ஒட்டி அதை நல்லா அழகாக பேக் பண்ணி அதை ஒவ்வொரு கடைக்கும் கொண்டு போய் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அவ்வளோ பெரிய வேலை இருக்கும், எவ்வளோ பெரிய நெட்வொர்க். இங்க ஒரு கடை மூடுன்னு நாம் சொன்னா ஏகப்பட்ட ஆலைகளை மூடணும். அதை உற்பத்தி செய்யக்கூடிய பெரிய பெரிய ஆலைகள், கடைகளை வேலை செய்யற டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு வேலை போயிடும். சாராயத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகளை வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலை போயிடும், அதிகாரிகளுக்கு வேலை போயிடும். அதுக்கு அவன் பல ஏக்கர் நிலத்தை பிடிச்சி விலைக்கு வாங்கி கட்டின கற்கடைகள் எல்லாத்துக்கும் சாதாரணமான டிசிஷன் கிடையாது, பெரிய முடிவு. அப்ப இந்த முடிவை எடுக்கிறதுக்கு அவ்வளவு ஈஸியா அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் முன்வர மாட்டாங்க. பிராக்டிகலா நமக்கு தெரியும் நடைமுறைகள். ஆனால் அதற்காக இதை நாம் அனுமதிக்க முடியுமா? இதனால் வருகிற லாபத்தை விட இதை மெயின்டைன் செய்வதற்கு பராமரிப்பதற்காக செலவு கூடும். எல்லாவற்றையும் விட மனித வளம் கணக்கிட முடியாத அளவுக்கு பாதிப்பு. அதை எவாலுவேட் பண்ண முடியாது. அது எவ்வளவு மனித வளம் பாழாகி இருக்கிறது என்பதை மதிப்பீடு செய்ய முடியாது. இந்த லிட்டர் சாராயம் வீணாகி போச்சுன்னு சொல்லலாம், ஆனா இவ்வளவு மனித ஆற்றல் வீணாகி போயிருக்கிறது என்று சொல்ல முடியாது. கணக்கிடவே முடியாத நதிக்கு மனித வளம். ஆகவே நாம் இந்த போராட்டத்தை ஒரு மாநாடாக நடத்துகிறோம், இந்த மாநாட்டை ஒரு போராட்டமாக நடத்துகிறோம் என்பதை எனவே இந்த புரிதலோடு நீங்கள் வேகமாக ஒவ்வொருவரும் ஒரு தூதுவராக கடந்து இறங்க வேண்டும். மக்களை சந்திக்கிற, மக்களை தேடுகிற, மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிற தூதுவர்களாக நீங்கள் பணியாற்ற. உங்க ஏரியா வேற எதுவும் வேற மாவட்டத்துக்கு உங்க ஏரியாவில் எத்தனை கிராமங்களுக்கு போறீங்க, எத்தனை இடங்கள்ல மக்களை எத்தனை வண்டியை புக் பண்ண போறீங்க, அந்த வண்டியை எவ்வளவு பேர் அழைச்சிட்டு வரணும், அவங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் விடணும். அதுதான் அவங்களுக்கான வேலை. எனவே 17ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாளுக்கு பிறகு நான் ஒரு செயற்திட்டம் வரையறுத்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். மண்டல அளவிலான கூட்டம், மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்கிறேன். 5 மாவட்டம் 6 மாவட்டம் நிகழ்ச்சி, மேற்கு மண்டலம், தெற்கு மண்டலம், டெல்டா மண்டலம், வடக்கு மண்டலம் என்று ஒரு 5-6 இடங்களிலே கூட்டம் போட்டு அங்கே இதே மாதிரி உங்களுடைய நேரம் பேசி மாநாட்டுக்கு உங்களை தயார்படுத்துவதற்குரிய ஒரு பயணமாக அந்த பயணம் அமையும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
நாம் எடுத்து வைக்கிற முதல் அடி தேசிய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இதை நாம் தொடர்ந்து பரப்புரையாக மாநாட்டோடு முடித்து விடாமல் தொடர்ந்து பரப்புரையாக, ஏன்னா ஒரு ஊருக்குள்ள போனா 100 பேர் வந்து நிற்கிறான், 100 பேர்ல கிட்டத்தட்ட 40 பேர் அப்படியே நிற்க முடியாம ஆடுறான், 4 தலைவர் நிற்கிறான், அப்படியே மேல மிதக்கிறான், கண்ணெல்லாம் சொல்லுது, நாக்கெல்லாம் குழது, கீழே விழுந்து எழுதலாம். எவ்வளவு பெரிய நகைக்கக்கூடிய விஷயம் இல்லை, வேதனைக்குரிய விஷயம். இதனால அவனுடைய பெற்ற பிள்ளைகளும் அவனை மன்னிக்காது, கட்டிய மனைவியை மன்னிக்காது, அவனுடைய சமூக மதிப்பிழந்து போவான். எப்படி நாம் வேடிக்கை பார்க்க முடியும்? இந்த தேர்தல் கணக்கோ கூட்டணி கணக்கோ முக்கியமில்லை, மக்களை பாதுகாப்பதுதான் முக்கியம், நாட்டை பாதுகாப்பதுதான் முக்கியம், மனித வளத்தை பாதுகாப்பதுதான் முக்கியம். அந்த அடிப்படையில் தான் இந்த மாநாட்டை நான் அறிவித்திருக்கிறேன். இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு என்பதை சொல்லி